இந்த வெயில் காலத்தில் இந்த கோழிங்களை வளர்க்குறது ரொம்பவே சவாலாக இருந்துச்சு. எத்தனை பேர் வீட்டில் எத்தனை கோழிகள் அடி வாங்குச்சு, எத்தனை கோழிகளை இழந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 100% கோழிங்க வந்து அடி வாங்கிட்டானுங்க. டெய்லி ஒவ்வொருத்தனுங்க பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே தான் நிற்பானுங்க. எப்படா கடவுளை இந்த வெயில் காலம் முடியுன்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டானுங்க. நமக்கே பார்த்தீங்கன்னா சரியான சூடு தாங்க முடியல. கோழிகளுக்கு சொல்லவே தேவையில்லை. நம்ம என்ன தான் மெடிசன் என்ன தான் கொடுத்தாலும் அடி வாங்குற கோழிங்க அடி வாங்கிட்டே தான் இருக்கும். இப்போ வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இடையில மழை அடிக்கிறனால கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கிறனால இப்போ பரவாயில்ல. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம கோழிகளை வந்து இழக்கலை. ஏன்னா ஒரு நாள்லேயே நம்ம வந்து சிம்டம்ஸ் பார்த்து நம்ம பேக்லேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால நம்ம கோழிகளை இழக்கலை. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நோயில் அடி வாங்கினானுங்க. ஆனால் நம்ம யாரையுமே தவற விடலை. நம்ம தவற விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வான்கோழியில் ஒரு ஆளை மட்டும் தவற விட்டோம். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருக்கோம், இவன் வந்ததுலேருந்தே இவனுங்களுக்கு நோய் தான் சொல்லியிருப்போம். இவனுங்க ஹீட்டுனால இறந்தானுங்கன்னு சொல்ல முடியாது. உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு. அப்படி ஒரு வான்கோழி பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அம்மை போட்டு இதுவும் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போவும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ரெக்கவர் ஆனால் ஆகும், இல்லாட்டி இல்லை. வான்கோழியில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம என்ன தான் மெடிசன் என்ன தான் டேப்லெட்டு என்ன தான் இன்ஜெக்ஷன் எது கொடுத்தாலும் இதுங்களுக்கு கேட்குறதில்ல. அதுதான் உண்மை. நம்ம ஆரஞ்சு சேவலை பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அந்த சளி போகிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 2 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். பாக்கி கண்ணு ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு மேலேயே ஆச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவனுங்க சேல்ஸ் கேட்டு வந்திருந்தானுங்க. இவனுக்கு உடம்பு சரியாதனால நம்ம வந்து கொடுக்கல மக்களே. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து அட்வான்ஸே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா சார் வந்து போயிடுவார். இந்த சாரோட லாஸ்ட் வீடியோ இது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பேட்சில் இருக்கிற லாஸ்ட்டு சேல்ஸு சேவல் இவன் தான். பாக்கி எல்லாரையும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம். இவனும் இப்போ வந்து நாளைக்கு போயிடுவான். அப்போ நம்ம இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்போ நீங்களும் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.